அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு ஒரு சத்தான ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பழம்னு சொன்னவொடனே ஒரு ஆப்பிள் பழத்தையோ ஒரு ஆரஞ்சு பழத்தையோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. நாம் எல்லாருமே சாப்பிட மறந்த ஒரு பழத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனம்பழம். பனம்பழத்தை நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அந்த பழத்தை நிறைய பேர் ரொம்ப அலட்சியமாகவும் பார்ப்பாங்க. விரும்பி சாப்பிடாத நபர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட பனம்பழத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. பொதுவாக பனைமரம் பார்த்திங்கன்னா 20 முதல் 40 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது தான் இந்த பனைமரங்கள். இதுக்கு கிளைகள்லாம் எதுவும் இருக்காது. ஒரே நேர்கோட்டில் வளர்றது தான் இந்த பனைமரம். இதன் இலைகள் பார்த்திங்கன்னா நிறைய முட்களாக இருக்கும். இது மஞ்சள் நிறம் கொண்ட வாசனையான பூக்களை தான் பூக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பனம்பூக்கள். பனம்பழம் பார்த்திங்கன்னா முதல்ல பச்சை நிறமாகும். பழுத்ததுக்கப்புறம் நல்ல மஞ்சள்